தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டம் பசுவந்தனை கிராமத்தில் அருள்மிகு கைலாசநாதர் உடனுறை ஆனந்தவல்லி அம்பாள் திருக்கோவிலில் சோமச கந்தர் முருகனாக அருள்பாலிக்கின்ற முருகப்பெருமான் கந்தசஷ்டியை முன்னிட்டு சூரனை வதை செய்யும் நிகழ்ச்சி இது. இப்போது நடப்பது என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், முருகப்பெருமானை தன்னுடைய படை வலிமையும் உடல் வலிமையின் காரணமாக சுற்றி வந்த அரக்கன் ஒரு நேரத்தில் அவனுடைய வலிமை இழந்தவுடன் முருகப்பெருமான் தன் வேலால் அவர்களை வீழ்த்தும் நிகழ்ச்சி தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதோ முருகப்பெருமான் தன் வேலால் அரக்கனை அழிக்க முற்படுகிறார். அரக்கனை அழிப்பதற்காக தன் வேல் கொண்டு அந்த அரக்கனை அழிக்கிறார். மொத்த அரக்க கூட்டத்தின் முதல் அரக்கன் அடிந்து விட்டான். அதன் பின்பு அந்த அரக்கனை அழித்த அந்த வேலுக்கு பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த ஒரு அரக்கன் மட்டும்தான் என்று நினைக்க வேண்டாம், அரக்கர்கள் இங்கும் நிறைய உண்டு. சாதாரணமாக ஒரு அரக்கனை அழித்துவிட்டால் வெற்றி கிடைப்பதில்லை. உண்மையான ஒரு அரக்கனை அழிப்பதற்கு ஏகப்பட்ட தடங்கள். நான் சொன்னது போல இவர்கள் இங்கு மனிதர்களாக ஆடவில்லை, அந்த அசுரர்களாகவே இங்கு பாவித்து ஆடுகிறார்கள். அதாவது, எங்கள் தலைவன் அசுரனை அழிப்பதற்கு நாங்கள் உங்களை விடமாட்டோம் என்ற ஒரு நோக்கத்திற்காக இடையில் இடைஞ்சூறாக இருப்பதாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் நடந்தவற்றை கண்முன்பு காட்டும் நிகழ்வு இது. இதில் இவர்கள் வைத்திருக்கும் தீப்பந்தம் என்பது அசுரர்களின் ஆயுதங்களுக்கு எடுத்துக்காட்டாகும். இவர்கள் ஆடிக்கொண்டே இருப்பதற்கான காரணம், எங்கள் தலைவனது வெற்றியை நாங்கள் தள்ளி போட இயலுமா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், எங்கள் அசுரகுல தலைவரின் தோல்வியை நாங்கள் தள்ளி போட இருப்போம் என்று. அதுபோல்தான் இப்போது அந்த வேலை கொண்டு முருகப்பெருமான் வரும்போது இடையிலே தாங்கள் அசுரர்களாக இருந்து அதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, முருகப்பெருமான் வேல் கொண்டு அசுரர்களை மட்டுமல்ல, மனித உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசுரர்கள் என்று அழைக்கக்கூடிய பொறாமை, தீய குணங்களையும் சேர்த்துதான் அளிப்பார் என்பதையும் இந்த நிகழ்வு எடுத்துக்காட்டும் வண்ணம் இருக்கும். ஒவ்வொரு வருடமும் இது போன்ற சிறப்புகள் இருக்கும். ஆரம்ப காலத்தில் இரவு அதிகமாக எடுத்துக்கொண்டாலும் தற்போது சூழ்நிலை மாற்றம் காரணமாக ஒரு 7-8 மணிக்குள் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பித்து விட்டது. திருச்செந்தூரில் அங்கு சூரசம்காரம் நடந்த பின்பு இங்கு நடத்த வேண்டும் எனும் ஒரு சூழ்நிலையில் இது நடக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் இரவு ஆகிவிடுமாம், 8 மணிக்கு மேல்தான் அந்த சூரசம்காரம் நடக்கும். இப்போது அதுபோல மக்களின் கூட்டம் குறைவாக இருப்பதால் இப்போது வாகனத்தில் அருள்கின்றார்கள். முதலில் ஒரு நபர்கள் தான் சூரனை தூக்கி சுமந்து கொண்டிருப்பார்களாம். அப்போது அந்த 3 அரக்கர்களும் அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அட்டையை எடுத்துக்கொண்டு சுற்றி வருவார்களாம். அவ்வாறு சுற்றும் போது அவர்கள் அங்குமிங்கும் ஓடிவிடுவார்கள் என்று கூறுவார்கள். ஆனால் இப்போது அப்படி அல்ல. மக்களின் அந்த வாழ்க்கை நிலை மாற்றத்தின் காரணமாக ஒரு வாகனத்தில் அசுரன் அமர்ந்து விடுகிறான். முருகப்பெருமான் அவரை வதம் செய்கிறார். ஆனால் அந்த பழமை மாறாமல் இதோ தடுத்து கொண்டிருந்த அந்த அசுரர்கள் சென்று விட்டார்கள். முருகன் வதம் செய்ய புறப்பட்டு விட்டார். இதோ அசுரனை வதம் செய்து விட்டார். அடுத்தபடியாக இன்னொரு அசுரன் இருக்கிறான். இப்போது வேலுக்கு அபிஷேகம் முடிந்த பின்பு அடுத்த ஒரு அசுரன், அதாவது அனைத்து அசுரனும் ஒரே போர்க்களத்தில் தான் வருகிறார்கள் என்றால் சிலர் மாய வித்தைகள் செய்து மறைந்து இருப்பார்கள். இது வேறொரு இடத்தில் இருந்த ஒரு அசுரனை அழிப்பதற்கான ஒரு முயற்சி. மாற்றத்தையும் மாயாஜாலத்தையும் கொண்டவர்கள் அவர்கள். அதனால் பல ரூபங்கள் எடுத்தார்கள். ஆனாலும் முருகப்பெருமான் வேல் அவர்களை வதம் செய்தது என்பதை உறுதி. இதோ மற்றொரு அரக்கன். அதன் பின்பு அடுத்த ஒரு அரக்கனை அழிப்பதற்காக முருகன் இன்னொரு இடத்தில் அவதரித்திருக்கிறார். இவர் கொஞ்சம் கோபக்காரர் என்பது போன்ற அசுரன். முகம் சிவந்துதான் இருக்கும். இருந்தாலும் செந்தில் வேலன் அவரையும் வதம் செய்து விட்டார். அதன் அடுத்தபடியாக ஒரு அசுரனும் இருக்கிறான். இவ்வாறு அசுரர்கள் கூட்டம் எத்தனை இருந்தாலும் அவன் வேல் அதை காக்கும், அவனை தாக்கும் என்பதுதான் உண்மை. நம்மை காத்து அவனை தாக்கும். இதோ மற்றொரு அசுரன், இதோ அவரும் வதம் செய்து விட்டார்கள். இப்படி அசுரகுலர்கள் எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் அவர்களிடமிருந்து மக்களையும் தேவர்களையும் காத்தருளியவன் முருகப்பெருமான். இறுதியாக அந்த சூரசம்காரம் முடிந்த பின்பு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. முருகப்பெருமானுக்கும் முருகப்பெருமானின் வேலுக்கும் பல தீய சக்திகளை அழித்துவிட்டு தன்னுடைய நிலையில் தேன் அபிஷேகம், திருநீர் அபிஷேகம் என்று பல அபிஷேகங்கள் நடைபெறும். அந்த அபிஷேகத்தில் குளித்துவிட்டு ஒரு மக்களுக்கு ஒரு அருமையான காட்சியாக பூ மாலை அணிந்த ஒரு காட்சியை காண்பிப்பார். இப்போது இளநீர் அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது மக்களின் பார்வைக்காக. அதன் பின்பு திருநீர் அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. சூரனை வதம் செய்த பின்பு மக்களின் வாழ்வில் எல்லா மாற்றங்களும் ஏற்பட வேண்டுமென்று அந்த நோக்கத்தின் அடிப்படையிலும் இப்போது மஞ்சள் அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மஞ்சள் அபிஷேகம் நடைபெற்று அதன் பின்பு ஆராதனைகள் காமிக்கப்படும். முருகப்பெருமான் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார் என்பதால்
அந்த மஞ்சள் அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. இறுதியாக ஒரு சின்ன இப்படி ஒவ்வொரு அபிஷேகமும் நடந்த பின்பு முருகப்பெருமான் வந்து அலங்காரத்தில் காட்சி அளிப்பார் மக்களுக்கு. தான் வெற்றி பெற்று உங்கள் வாழ்விலும் வெற்றி அடைவேன் என்பதற்காக இந்த வெற்றியின் அலங்கார ரூபத்தில் காட்சி அளிக்கிறார் முருகப்பெருமான். இதனுடன் இந்த வருடத்திற்கான சூரசம்ஹாரம் கந்த சஷ்டி நிறைவு பெற்றது. மறுநாள் திருக்கல்யாணம் நடைபெறும் முருகப்பெருமானுக்கு. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை முருகப்பெருமான் விரும்புகிறார். அவருடைய அலங்காரத்தின் மூலமாக, அந்த வேலின் மூலமாக மக்களினை எப்போதும் காத்தருள்வார் அந்த திருச்செந்தூர் ஆண்டவன். ஓம் முருகா.